ஷே விஷ்ணுவை பேசுகிறேன்ப்பா. ஏப்பா இப்போ அந்த பத்திரம் எழுதி கொடுக்கானா, வெளியில் அச்சடித்த பேப்பரை வெளியே எழுதி கொடுக்கான். இப்போ இந்த கணக்கு இப்போ வெளியே எடுக்கார், கடைசி கணக்கில் எடுக்கார். இதில் தான் இந்த பூரா மாட்ட போகிறான். அம்புட்டு வீடு கட்டினவன், காடு கட்டினவன், காடை போய் மில்லு தொழிற்சாலை கட்டினவன், விவசாயத்துக்குள்ளே போய் கட்டினவன் பூரா ஃபைனான்ஸ் போட்டவன், ஃபைனான்ஸ் எடுத்தவன், ஃபைனான்ஸ் கொடுத்தவன் பேப்பர். எப்பா பத்திர பேப்பர் போடுதான்ல, பத்திர பேப்பர், அந்த பேப்பர் வெளியில் விற்கான். ஒரு 10 ஊருக்குன்னா அந்த 10 ஊருக்காரனு விற்பான் இந்த பேப்பர். இது பத்திர டாக்குமெண்ட்ஸ் பேப்பர். இது என்ன கணக்குன்னு அவங்களுக்கு இப்போ இந்த கணக்கு கொடுத்தா பிறகு தான் அவங்களுக்கு புரியும். நீதிமன்ற கோர்ட்டாருக்கு இனிமேல் தான் புரியும், வழக்கறிஞர்களுக்கு இப்போ தான் புரியும். ஆஹா, அப்போ 10 பேர் 20 பேர் விற்கான், இது என்ன அர்த்தம்? போலி பத்திரம், போலி டாக்குமெண்ட்ஸு. அப்போ இது எப்படி செல்லாது. அதுக்கு தான் மண்டையை திருப்பி இந்த புயலை நாசமாக பண்ணி கொண்டு வந்ததே கடவுள் தான். அது கடைசி அத்தியாயத்தில் கணக்கு எடுக்கையில் தான் அடி வாங்குவான் ஒவ்வொருத்தனும். எப்பா ஜமீன் உள்ள கணக்கில் எல்லாம் ஐயா ஆலயங்கள் தான் உள்ளே இருக்குது எல்லாமே. அப்போயே அவன் என்ன செஞ்சான், எனக்கு செலவுக்கு இல்லை, ஒரு 1000 ரூபா கொடு, ஒரு 5 ஏக்கர் எழுதித்தாரு, விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு கட்டு குத்து எழுதி கொடுத்துருக்கான். இந்த சேத்தூர் ஜமீன், கொல்லங்கொண்டான் ஜமீன், புரியுதா? அடுத்து நெக்கடம் செல்லு, இந்த சங்கரங்கோயில், அடுத்தாப்புல தேனி, திண்டுக்கல், எல்லாம் இங்கே கீழே வரைக்கும் இப்படி தான் போவோம். இப்படி போய் அப்படி போவோம், சுற்றி போவோம். பூரா ஜமீனுக்கு இந்த பூரா இப்படி தான் எழுதி கொடுத்துருக்கான். கட்டுக்குத்த விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோ, ஐயா இடம், கோயில் இடம், பலாக்கிறாதான் என்றைக்கெல்லாம் பிடிச்சாரங்க கிட்டாயிருவார். ஒரு கிட்டாயிருவார். தமிழ் வார்த்தையில் இந்த பேர் சொல்லணும். இவன் அவன் ஏற்கனவே ஜமீன் பூரா கரெக்டாக பேசுவான். வாயில் வர்றது பூரா கிடாயிருவேன் பார்த்துக்கோ. இல்லை அவர் கடவுளே கிடாயிருவார். வாயிலையும் நெஞ்சிலையும் வாயில் மிதிச்சே கிடாவார். அதனால் ஒழுங்காக விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ, இடத்த வேறு எதுவும் பண்ணாத. அவன் அப்படி தான் எழுதி கொடுத்துருக்கான். தாளில் ஓலைச்சோடு தாளில் எழுதின கழுத்து இருக்குது, ஓலைச்சோடு எழுத்து இருக்குப்பா, ஓலைச்சோடு எழுத்து இருக்குது, 100 வருஷம் 150 அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மறித்து பேப்பர் அடித்து பாழாக்கிட்டான். எல்லாவனும் இந்த பேப்பர் ஃபைனான்ஸ் பேப்பர் வரைக்கும் பத்திரம் மாதிரி அடித்து எல்லாவனும் விளையாடுதான். அப்போ இது எப்படிப்பா செல்லும்? இப்போ கணக்கு நீதிமன்ற கோர்ட்டார் பூரா புரிஞ்சுக்கோப்பா, முக்கால் சத்தியம்.